उत्तिष्ठत जाग्रत प्राप्य वरान् निबोधत क्षुरस्य धारा निशिता दुरत्यया दुर्गं पथस्तत्कवयो वदन्ति எழு மனிதனே இன்னும் உறங்கிக் கொண்டிருக்காதே விழித்திறந்து உன் உள்ளத்தை நோக்கு ஞானம் தெரிந்தவரை தேடு குருவின் மௌனத்தில் உண்மை பேசும் அவரது பார்வையில் பாதை தெரியும் இந்த வாழ்வு கத்தி முனையில் நடப்பது போல் அறிவில் ஆடி எடுத்து வைத்தால் அந்த பாதை உன்னை காயப்படுத்தும் விழிப்புடன் நடந்தால் அதே பாதை விடுதலை தரும் ஞானிகள் சொல்வது இதுவே இது கடினம் ஆனால் சாத்தியம் எழு விழி அறிந்து கொள் அப்போதுதான் நீ நீயாகிறாய். நீங்க வாழ்க்கைய ரொம்ப மெதுவா சிறுக சிறுகதான் மாத்தணும் அப்படிங்கிற ஒரு அவசியமே இல்லைன்னா எப்படி இருக்கும்? அது ஒரு பெரிய கேள்வியாச்சே. ஆமா, அதாவது பல வருஷமா ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி அடைய நினைக்கிற ஒரு விஷயத்த ஒரு சின்ன உள்ளுணர்வு மாற்றம் மூலமா அடுத்த நொடியே உங்களால அடைய முடியும்னா அது நிஜமாவே ஒரு மிகப்பெரிய மாயாஜாலம் மாதிரி தான் தோணும். கண்டிப்பா. ஆனா இது வெறும் மாயாஜாலம் இல்ல, இதுக்கு பின்னாடி ஒரு ரொம்ப ஆழமான அறிவியல் இருக்கு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நாம பேச போற இந்த அலசலோட மையமே. ரொம்ப சரி. சிந்தியா சூ லார்சன் எழுதின குவாண்டம் ஜம்ப்ஸ் அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து தான் இந்த ஆழமான விஷயங்களை நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆமா, இப்போ இந்த குவாண்டம் இயற்பியல் பத்தியும் அந்த அப்சர்வர் எஃபெக்ட் பத்தியும் உங்களுக்கு ஏற்கனவே ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். அதனால நாம மறுபடியும் அந்த பழைய அறிவியல் பாடங்களுக்குள்ள போக போறது இல்ல. இந்த குவாண்டம் விதிகளை நம்ம அன்றாட வாழ்க்கையில எப்படி பயன்படுத்துறது, அதாவது நம்ம வாழ்க்கையில நடக்க போற லைஃப் வெர்ஷன் ஆஃப் குவாண்டம் ஜம்ப் எப்படி சாத்தியமாகுது அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கட்டமைப்பு. ஏன்னா இயற்பியல்ல குவாண்டம் ஜம்ப் அப்படிங்கிறது ஒரு அணு எந்த ஒரு நேர விரயமும் இல்லாம திடீர்னு தன்னுடைய பாதையை மாத்திக்கிற ஒரு நிகழ்வு. அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்ணாம. ஆமா, டிராவல் பண்ணாது, வெறுமனே அடுத்த இடத்துல டக்குன்னு தோன்றும். இதே விஷயம் மனிதர்களாகிய நமக்கும் தினசரி வாழ்க்கையில நடந்துகிட்டு தான் இருக்கு. பாத்தீங்கன்னா ஒரு சின்ன உள்ளுணர்வு மாற்றம் வெளியில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நொடிப்பொழுதில் உருவாக்குது அப்படிங்கிறீங்க. எக்ஸாக்ட்லி, அதுதான் கான்செப்ட். இப்போ எனக்கு இதை கேட்கும்போது ஒரு சாதாரண ரேடியோ தான் ஞாபகத்துக்கு வருது. அதாவது நம்ம ரேடியோல பாட்டு கேட்டுட்டு இருக்கோம். அந்த பாட்டு நமக்கு பிடிக்கலன்னா அந்த பாட்டு முடிகிற வரைக்கும் நம்ம பொறுமையா உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டியதில்லை. பட்டன் அழுத்தினா அடுத்த நொடிய சேனல் மாதிரி புதிய பாட்டு ஒலிக்க ஆரம்பிக்குது இல்லையா? ஆமா, ரொம்ப அருமையான உதாரணம். அதே போல நம்ம வாழ்க்கையின் பாதையே அதுல வர கஷ்டங்களையும் அந்த ஒரு பட்டன் அழுத்தும் நேரத்துல மாற்றுவது சாத்தியம்னு சொல்றீங்க, சரியா? 100% சாத்தியம்தான். நாம எப்பவுமே மாற்றத்தை ஒரு மெதுவான பரிணாம வளர்ச்சி, அதாவது எவல்யூஷன் தான் நம்பிட்டு இருக்கோம். ஆனா இது அப்படி இல்ல. இது ஒரு நொடியில நிகழும் பாய்ச்சல். ஓஹோ. வில்லியம் ஜேம்ஸ் அப்படிங்கிற புகழ்பெற்ற உளவியலாளர் சொல்ற ஒரு உதாரணத்தை பாத்தீங்கன்னா இது இன்னும் எளிதா புரியும். சொல்லுங்க கேப்போம். இப்ப குளிர்காலத்துல காலையில படுக்கைய விட்டு எழுந்திருக்க நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஆமா, அது டெய்லி நடக்கிற போராட்டமாச்சே. இன்னும் 5 நிமிஷம் தூங்கலாம், ரொம்ப குளிருதே அப்படின்னு மனசு சொல்லிட்டே இருக்கும். சரியா சொன்னீங்க. அப்படி பல நிமிடங்கள் நம்ம உடலோடும் மனதோடும் போராடி கடைசியா எந்த போராட்டமும் இல்லாம எந்த லாஜிக்கும் இல்லாம திடீர்னு ஒரு நொடியில எழுந்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு உந்துதல் வரும். உண்மைதான், டக்குன்னு எந்திரிச்சிருவோம். அந்த நொடியில நம்ம உடல் தானாவே படுக்கையை விட்டு எழுந்துரும். அந்த மாற்று நிலை எப்படி வருதுன்னு நமக்கே தெரியாது. அதுதான் குவாண்டம் பாய்ச்சல்.
காலையில படுக்கைய விட்டு எழுந்திருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரண விஷயமாச்சே. இதுல எந்த பெரிய ஆபத்தும் இல்ல. ஒருவேளை உயிருக்கு ஆபத்தான நிலைமையில யோசிக்கவே நேரமில்லாத ஒரு கட்டத்துல இந்த குவாண்டம் பாய்ச்சல் வேலை செய்யுமா? நிச்சயமா வேலை செய்யும். புத்தகத்துல ஆஷ்லி க்ளோஸ் அப்படிங்கிற ஒரு தாய் அவங்க வாழ்க்கையில நடந்த நிஜ சம்பவத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. அவங்க தங் குழந்தையோட வீட்ல இருக்காங்க. அப்போ ஒரு மிகப்பெரிய சூறாவளி அவங்க வீட்டை தாக்க வருது. அந்த நேரம் அவங்க லாஜிக்கா யோசிச்சுட்டு இருந்தா எப்படி தப்பிக்கலாம், எந்த வழியில போலான்னு பிளான் பண்ணியிருந்தா அந்த சூறாவளியில சிக்கியிருப்பாங்க. தப்பிக்க ஒரே வழி அவங்க வீட்டுக்கு வெளியே இருக்கிற ஒரு 10 அடி பள்ளத்துல குதிச்சு அங்க இருக்கிற ஒரு சின்ன குகைக்குள் போவதுதான். லாஜிக்கா யோசிச்சா கை காலோடையும் பயம் வருமே. ஆமா, சாதாரணமா இருந்தா ரொம்ப யோசிப்பாங்க. ஆனா அவங்க எந்த பயமும் இல்லாம லாஜிக்கா யோசிக்காம உடனடியா அந்த பள்ளத்துல குதிச்சு குழந்தையோட உயிர் தப்பினாங்க. வாவ்! அவங்களோட அந்த ஸ்பிளிட் செகண்ட் முடிவு அவங்கள மரணம் அப்படிங்கிற ஒரு யதார்த்தத்துல இருந்து உயிர் பிழைத்தல் அப்படிங்கிற இன்னொரு யதார்த்தத்துக்கு மாத்திடுச்சு. இது கேட்கவே ரொம்ப சிலிர்ப்பா இருக்கு. உயிர் பிழைக்கணுங்கிற உள்ளுணர்வு அந்த இடத்துல தானா வேலை செஞ்சிருக்கு. ஆமா, அதுதான் அங்க நடந்த பாய்ச்சல். ஆனா எனக்கு இப்போ இன்னொரு சந்தேகம் வருது. இதே நம்ம அன்றாட வாழ்க்கை பிரச்சனைகளுக்கு எப்படி பொருத்தி பார்க்க முடியும்? அதாவது என்ன மாதிரி பிரச்சனைகள்னு கேக்குறீங்க? இப்போ உதாரணமா ஒரு விவசாயி விவசாயம் பொய்த்து போய் கடன்ல தவிக்கிறார். இல்ல ஒருத்தர் வியாபாரத்துல பெரிய நஷ்டத்தை சந்திச்சு பணப்பிரச்சனையில இருக்கார். இவங்க வாழ்க்கையில இந்த மாற்று யதார்த்தம், அதாவது parallel பாசிபிலிட்டிஸ் எப்படி வேலை செய்யும்? இங்கதான் நம்ம ரொம்ப ஆழமா கவனிக்கணும். குவாண்டம் அறிவியல் என்ன சொல்லுதுன்னா, பலவிதமான சாத்தியக்கூறுகள் இப்போதே இதே நேரத்துல நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. இப்போதே நடந்துட்டு இருக்கா? ஆமா, அதாவது அந்த விவசாயி கடன்ல தவிக்கிற ஒரு யதார்த்தம் இப்ப இருக்குன்னா, அதே நேரத்துல அவருக்கு எங்கிருந்தோ ஒரு உதவி கிடைத்து அவர் வெற்றி பெறும் இன்னொரு யதார்த்தமும் இப்போதே பேரலலா நடந்துகிட்டு தான் இருக்கு. ஓ, அப்ப அந்த வியாபாரிக்கு ஒரு பெரிய ஆர்டர் கிடைத்து அவர் கடனை அடைக்கிற ஒரு மாற்று யதார்த்தமும் இதே பிரபஞ்சத்துல இருக்கு அப்படிங்கிறீங்க? கண்டிப்பா இருக்கு. நாம எந்த பாதையை தேர்ந்தெடுக்கிறோம் என்பது நமது அறியாமலேயே, அதாவது அன்கான்ஷியஸா நடந்துகிட்டு இருக்கு. நீங்க சொல்றத பார்த்தா நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு வகையில நமக்கு தெரியாமலே ஒரு புதிய உலகத்தை தேர்ந்தெடுத்துக்கிட்டு இருக்கோம்னு தோணுது. இதை கொஞ்சம் அறிவியல் பூர்வமா விளக்க முடியுமா? நிச்சயமா. எமிகேடே போன்ற உளவியலாளர்கள் செஞ்ச ஒரு ஆச்சரியமான ஆய்வை பத்தி சொல்றேன். ஒரு வேலைக்கான நேர்காணலுக்கு நீங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்க. உள்ள போறதுக்கு முன்னாடி உங்களோட உடல் மொழி, அதாவது பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்குன்னு கவனிச்சிருக்கீங்களா? கூனி குறுகி ஒரு மாதிரி பயத்தோட உட்கார்ந்திருந்தா உங்களோட மூளை நாம தோற்க போறோம் அப்படிங்கிற யதார்த்தத்தை தேர்ந்தெடுக்குது. அது இயல்புதானே, பயம் வரும்ல. ஆனா இன்டர்வியூக்கு செல்வதற்கு முன் வெறும் 7 நிமிடங்கள் பவர் போஸ் எனப்படும் தம்பட்டமான நம்பிக்கையான உடல் மொழியை வெளிப்படுத்தும் போது ஹார்மோன் அளவுகள் மாறுது. பவர் போஸ் பண்ணா ஹார்மோன் மாறுமா? ஆமா, டெஸ்டோஸ்ட்ரோன் அதிகரிக்குது, கார்டிசால் குறையுது. இதனால நீங்க அறியாமலேயே வெற்றி பெறுவதற்கான மாற்று யதார்த்தத்துக்குள் நுழைஞ்சிடுறீங்க. நீங்க சொல்ற பவர் போஸ் பண்றதுனால ஹார்மோன் மாறுது, கார்டிசால் குறையுது அப்படிங்கிறது எல்லாமே வெறும் பயாலஜி. ஆ, அதாவது அடிப்படை உடலியல் மாற்றம். ம், இது சயின்ஸ் படி நிரூபிக்கப்பட்ட ஒண்ணுதான். ஆனா இதை ஏன் நம்ம குவாண்டம் இயற்பியலோட சம்பந்தப்படுத்தணும்? ஹார்மோன் மாறுறத ஒரு மாற்று யதார்த்தத்துக்குள்ள குதிக்கிறதுன்னு சொல்றது கொஞ்சம் அதீத கற்பனை மாதிரி தெரியலையா? இதுக்கும் குவாண்டம்க்கும் என்ன லிங்க்? அது ரொம்ப ஆழமான நியாயமான கேள்வி. நீங்க கேக்குறது புரியுது. ஆனா இங்கதான் விஷயமே இருக்கு. சொல்லுங்க. அந்த ஹார்மோன் மாற்றம் அப்படிங்கிறது வெறும் உடலியல் மாற்றம் கிடையாது. அது உங்களோட உணர்வு நிலையோட, அதாவது எமோஷனல் ஃப்ரீக்வன்சியோட வெளிப்பாடு. உங்களோட எண்ணங்களும் உணர்வுகளும் ஒரு குறிப்பிட்ட அதிர்வலைய உருவாக்குது. அப்போ அந்த பவர் போஸ் செய்யும்போது உங்க உடம்புல ஹார்மோன் மாறுது இல்லையா? அது உங்க மூளைக்கு நான் இப்ப வெற்றியாளன் அப்படிங்கிற ஒரு சிக்னலை அனுப்புது. அந்த சிக்னல் உங்களுடைய ஒட்டுமொத்த அதிர்வலையும் மாற்றுது. அதாவது நம்ம அதிர்வலை அந்த வெற்றி அப்படிங்கிற மாற்று யதார்த்தத்தோட மேட்ச் ஆகுதுன்னு சொல்றீங்க. எக்ஸாக்ட்லி. அந்த பயாலஜிக்கல் சேஞ்ச் என்பது நீங்க வேறொரு யதார்த்தத்துக்குள் நுழைந்து விட்டீர்கள் என்பதற்கான பௌதீக ஆதாரம். ஆஹா, அப்போ உடல் மொழி மூலமா நம்ம உணர்வை மாத்துறோம், அந்த உணர்வு நம்ம நிஜத்தை மாத்துது. ரொம்ப தெளிவா புரியுது. இதை இன்னும் நல்லா புரிஞ்சுக்க ரிச்சர்ட் வைஸ்மேன் நடத்தின ஸ்பீட் டேட்டிங் ஆய்வுகளை பாத்தீங்கன்னா தெரியும். ஸ்பீட் டேட்டிங்னா அந்த புதுசா ஆளுங்களை மீட் பண்றதா? ஆமா, அவர் என்ன பண்ணாருன்னா, புதிதா சந்திக்கிற ஆண் பெண் இருவரையும் ஏற்கனவே நீங்க 2 பேரும் ரொம்ப காதல்ல இருக்கிற மாதிரி ஒரு 10 நிமிஷம் சும்மா நடிங்க அப்படின்னு சொல்றாரு. 2 பேருக்கும் ஒருத்தர் முன்னாடியே தெரியாதா? யாரென்றே தெரியாது. ஆனா அவங்க காதலிப்பது போல நடித்த போது அவங்க உடம்புலயும் மனசுலயும் ஒரு மாற்றம் ஏற்படுது.
ஆச்சரியம் என்னன்னா, அப்படி நடிச்சவங்க உண்மையிலேயே அந்த அன்பான யதார்த்தத்துக்குள் மாறிட்டாங்க. சும்மா நடிச்சா கூட நிஜமா மாறிடுமா? ஆமா, அவங்களுக்குள்ள நிஜமான காதல் மலர்ந்துடுச்சு. ஒரு அந்நியன் அப்படிங்கிற யதார்த்தத்தில இருந்து காதலர்கள் அப்படிங்கிற யதார்த்தத்துக்கு அவங்க குவாண்டம் ஜம்ப் பண்ணிட்டாங்க. அட, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஆனா இத கேட்கும்போது எனக்கு இன்னொரு கேள்வி வருது. நாம பயப்படும் போதோ இல்ல எதிர்காலத்தை நினைச்சு கவலைப்படும் போதோ அறியாமலேயே ஒரு மோசமான யதார்த்தத்தை நாமே தேர்ந்தெடுத்துக் கொள்கிறோமா? 100% நாம் அதைத்தான் செஞ்சுகிட்டு இருக்கோம். அப்ப கவலைப்பட்டா கவலையான வாழ்க்கை தான் வருமா? கண்டிப்பா. அதனால தான் கடின உழைப்ப விட நமது உணர்வுபூர்வமான சீரமைப்பு, அதாவது இமோஷனல் அலைன்மெண்ட் தான் ரொம்ப முக்கியம். இருங்க. நீங்க சொல்றத பார்த்தா நான் எந்த உழைப்புமே போடாம வீட்ல சும்மா உட்கார்ந்துகிட்டு நான் கோடீஸ்வரன் ஆயிட்டேன் ஃபீல் பண்ணா மட்டும் போதும் எனக்கு $1 மில்லியன் கிடைச்சிருமா? ம் இது ஒரு குருட்டு நம்பிக்கையாவோ இல்ல ஏமாற்ற வேலையாவோ இல்லையா? உழைப்பே தேவையில்லையா? நான் உழைக்கவே வேண்டான்னு சொல்லல. ஆனா எந்த அதிர்வலையிலிருந்து நீங்க உழைக்கிறீங்க அப்படிங்கிறது தான் இங்க முக்கியம். பயந்துகிட்டே உழைக்கிறதுக்கும், இது ஏற்கனவே எனக்கு கிடைச்சிடுச்சு அப்படிங்கிற முழுமையான நம்பிக்கையில இயல்பா செயல்படுறதுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. இது வெறும் குருட்டு நம்பிக்கை அல்ல. மருத்துவ உலகத்துல பிளாசிபோ மற்றும் போலி அறுவை சிகிச்சைகள் பத்தி நடந்த ஆய்வுகள் இத ஆணித்தரமா நிரூபிக்குது. போலி அறுவை சிகிச்சையா? என்ன பண்ணாங்க? டாக்டர் ப்ரூஸ் மோஸ்லி அப்படிங்கிற ஒரு மருத்துவர் முழங்கால் வலிக்காக சில நோயாளிகளுக்கு அறுவை சிகிச்சை செஞ்சார். ஆனா அதுல சில பேருக்கு அவர் நிஜமான அறுவை சிகிச்சை செய்யவே இல்ல. நோயாளிகளை ஆபரேஷன் தியேட்டருக்கு கொண்டு போய் மயக்க மருந்து கொடுத்து முழங்கால்ல சின்னதா ஒரு கீறல் மட்டும் போட்டு தையல் போட்டுட்டார். உள்ள எந்த சிகிச்சையும் நடக்கல. அடப்பாவமே, பேஷண்ட்ஸ் ஏமாத்திட்டாங்களா? அது ஒரு ஆய்வுக்காக. நோயாளி முழிச்சு பார்த்ததும் மருத்துவர் அறுவை சிகிச்சை ரொம்ப வெற்றிகரமா முடிஞ்சிடுச்சு, இனி உங்களுக்கு வலியே இருக்காதுன்னு சொல்றாரு. அப்புறம் என்னாச்சு? வலி வந்திருக்குமே. அங்கதான் ஆச்சரியம். அந்த பொய் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டவர்கள் தங்களுக்கு நிஜமாகவே குணமாகி விட்டது என்ற உணர்வு நிலைக்கும் அதிர்வலைக்கும் மாறினாங்க. அவங்க உடம்பு அந்த நம்பிக்கையை நிஜமாக்கிருச்சு. நிஜமாவேவா? ஆமா, சில மாசங்கள் கழிச்சு ஸ்கேன் பண்ணி பார்த்தா அவங்க முழங்கால் மூகில இருந்த தேய்மானம் நிஜமாவே குணமாகி புதிய செல்கள் உருவாகி இருந்துச்சு. அறுவை சிகிச்சையே செய்யாம வெறும் நான் ஆரோக்கியமா இருக்கேன் அப்படிங்கிற உணர்வு உடம்புல இருக்கிற திசுக்களை நிஜமாகவே மாற்றி அமைத்ததா? அதுதான் குவாண்டம் ஜம்ப். அவங்க உடம்பு முதல்ல மாறல, அவங்களோட உள்ளுணர்வு ஒரு புதிய யதார்த்தத்தை தேர்ந்தெடுத்துச்சு. உடம்பு அந்த புதிய யதார்த்தத்துக்கு தகுந்த மாதிரி தன்னைத்தானே மாத்திக்கிச்சு. இதத்தான் நான் எமோஷனல் அலைன்மெண்ட்னு சொல்றேன். அப்படியென்றால் பல வருஷ போராட்டம் என்பதை விட நான் ஏற்கனவே வெற்றி பெற்றுவிட்டேன் என்ற அதிர்வலையில் வாழ்வதுதான் அந்த புதிய உலகத்திற்கான டிக்கெட் என்று சொல்லலாம். நிச்சயமா. ஆனா இங்க எனக்கு ஒரு பெரிய தயக்கம் இருக்கு. நம்ம சமூகத்துல வெற்றி பெற நீண்ட காலமாகும், காலம்தான் எல்லாவற்றையும் மாற்றும் அப்படின்னு எல்லாம் காலங்காலமா நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆமா, அது ஒரு பொதுவான நம்பிக்கை தான். ஆனா நீங்க மாற்றம் அடுத்த நொடியே நடக்கும்னு சொல்றீங்க. அது எப்படி சாத்தியம்? அதுதான் நாம உடைக்க வேண்டிய மிகப்பெரிய மாயை. குவாண்டம் சயின்ஸ் காலத்தை ஒரு மாயை, அதாவது டைம் இல்யூஷன் அப்படின்னு தான் சொல்லுது. ஜான் கிராமர் அப்படிங்கிற புகழ்பெற்ற இயற்பியலாளர் சொல்ற பரிவர்த்தனை விளக்கம், அதாவது டிரான்சாக்ஷனல் இன்டர்பிரட்டேஷன் அப்படிங்கிற தியரிய பார்த்தோம்னா இது புரியும். நாம என்ன நினைக்கிறோம், காலம் அப்படிங்கிறது கடந்த காலத்திலிருந்து நிகழ்காலத்துக்கு அப்புறம் எதிர்காலத்தை நோக்கி நேர்கோட்ல பயணிக்குது நம்புறோம். ஆமா, நேத்து இன்னைக்கு நாளைக்கு அப்படிதானே போகும். ஆனா ஜான் கிராமர் என்ன சொல்றாருன்னா, குவாண்டம் நிலையில அலைகள் எதிர்காலத்தை நோக்கியும் பயணிக்கும், அதே சமயம் எதிர்காலத்திலிருந்து கடந்த காலத்தை நோக்கியும் பயணிக்கும். என்னது, எதிர்காலத்திலிருந்து கடந்த காலத்துக்கா? ஆமா, இதத்தான் அவர் எதிர்காலத்திற்கும் கடந்த காலத்திற்கும் இடையே நடக்கும் ஒரு கைக்குலுக்கல், அதாவது ஹேண்ட்ஷேக் அப்படின்னு சொல்றார். எப்படி எதிர்காலம் பின்னோக்கி வர முடியும்? இது சயின்ஸா இல்ல மேஜிக்கா? இது பக்கா சயின்ஸ். அதாவது உங்களோட மிகச்சிறந்த எதிர்கால உருவம், பெஸ்ட் ஃபியூச்சர் செல்ஃப் இருக்காங்களா, எல்லாமே சாதித்து முழுமையான ஆரோக்கியத்தோட சந்தோஷமா இருக்கிற உங்க எதிர்கால வெர்ஷன் ஏற்கனவே அங்கேயே இருக்கு. அந்த எதிர்கால உருவம் நிகழ்காலத்தில் இருக்கும் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுகிறது, ஒரு சிக்னலை அனுப்புது. ஓஹோ. நீங்க நிகழ்காலத்திலிருந்து ஒரு சிக்னல் அனுப்புறீங்க. இது ரெண்டும் சந்திக்கும் போதுதான் அந்த யதார்த்தம் சுருங்கி நிஜமாகுது. இதுக்கு ஏதாவது நிஜ வாழ்க்கை உதாரணம் இருக்கா? அனிதா மூர்ஜானியோட வாழ்க்கை ஒரு சிறந்த உதாரணம். அவங்க புற்றுநோயின் கடைசி கட்டத்துல இருந்தாங்க, கோமா நிலைக்கே போயிட்டாங்க. அவங்களுடைய உறுப்புகள் எல்லாம் செயலிழக்க ஆரம்பிச்சிடுச்சு. மருத்துவர்கள் அவங்க இறந்துடுவாங்கன்னு சொல்லிட்டாங்க.
ஆனா அந்த கோமா நிலையில அவங்க ஒரு எல்லையில்லா எதிர்கால யதார்த்தத்தை உணர்ந்தாங்க. தன்னிடம் எந்த நோயும் இல்லாத முழுமையான ஆரோக்கியமான ஒரு மாற்று யதார்த்தத்தை அவங்க தேர்ந்தெடுத்தாங்க. அந்த எதிர்காலத்தோட கைக்குலுக்குனாங்க. அப்புறம் என்னாச்சு? கோமாவிலிருந்து விழித்தெழுந்து சில நாட்கள்லேயே அவங்க உடம்புல இருந்த கேன்சர் செல்கள் எல்லாம் மாயமா மறைஞ்சிடுச்சு. மருத்துவ உலகத்தால இன்னைக்கு வரைக்கும் இதை விளக்க முடியல. நம்பவே முடியல. மரணத்தின் விளிம்பிலிருந்து ஒரு குவாண்டம் பாய்ச்சல். அதே போல ஜூலியா அப்படிங்கிற ஒரு பெண்ணோட கதையும் இருக்கு. 24 மணி நேர கொடூரமான காய்ச்சலால அவதிப்பட்டாங்க. மாத்திரைகள் எடுத்தும் சரியாகல. ம். அப்போ அவங்க குவாண்டம் ஜம்ப் உண்மைன்னா, இப்போதே நான் குணமாகணும், என் ஆரோக்கியமான எதிர்கால வெர்ஷனுக்கு நான் மாறுகிறேன் அப்படின்னு முழுமையா நம்பி அந்த புதிய யதார்த்தத்தை தேர்ந்தெடுத்தாங்க. காய்ச்சல் உடனே போயிடுச்சா? அடுத்த நொடி, நிஜமாகவே அடுத்த சில வினாடிகள்லயே அவங்க காய்ச்சல் முழுமையா மறைஞ்சிடுச்சு. அப்படியென்றால் நாம் எதிர்காலத்தை பற்றி கவலைப்படுவதை விட்டுவிட்டு அந்த எதிர்காலத்திடமிருந்து வரும் அந்த சிக்னலை, அந்த கைக்குலுக்கலை நாம ஏத்துக்கணும். ரொம்ப ஆழமான விஷயம் இது. உண்மைதான். சரி, இதெல்லாம் கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. அப்போ நான் இன்னைக்கே என் எதிர்கால இலக்கை நினைச்சு அது ரொம்ப பிடிவாதமா வெறித்தனமா துரத்த ஆரம்பிக்கலாமா? எனக்கு அது வேணும் இது வேணும்னு ஃபோர்ஸ் பண்ணலாமா? இங்கதான் ஒரு மிகப்பெரிய சிக்கல் வருது. ஏன், என்ன சிக்கல்? ஒரு விஷயத்த நாம ரொம்ப வலுக்கட்டாயமாக முயலும்போது, ட்ரைங் டூ ஹார்ட்னு சொல்வாங்களே, அப்படி பண்ணும்போது அதுவே அந்த மாற்று யதார்த்தத்திற்கு செல்வதை தடுத்து விடுகிறது. இதை விட்டு விடுதல் வெர்சஸ் பலவந்தப்படுத்துதல். நீங்க சொல்றது கொஞ்சம் முரண்பாடா இருக்கே. எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப ஆழமா வேணும்னு ஆசைப்படுறேன். அதுக்காக நான் எந்த முயற்சியும் இல்லாம, எந்த ஆசையும் இல்லாம சும்மா இருந்தா எப்படி அது நடக்கும்? ஆசைப்படுவதற்கும் அகங்காரத்தோடு பிடிவாதம் பிடிப்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஒரு விஷயத்த பத்தி அதீதமா சிந்திச்சு கடைசியில எந்த செயலும் செய்யாம முடங்கி போறத அனாலிசிஸ் பெராலிசிஸ் அப்படின்னு சொல்வாங்க. ஓவர் திங்கிங் பண்றது. ஆமா. நாம எந்த அளவுக்கு ஈகோவோடும் எதிர்பார்ப்புகளோடும் ஒரு விஷயத்த கெட்டியா பிடித்து கொண்டிருக்கிறோமோ அந்த அளவுக்கு அது நம்மை விட்டு விலகி போகும். அது ஏன் அப்படியே? ஏன்னா, எனக்கு இது வேணும்னு நீங்க துடிக்கும்போது பிரபஞ்சத்துக்கு நீங்க அனுப்புற சிக்னல் என்ன தெரியுவா? என்கிட்ட அது இப்போ இல்ல, நான் குறைபாட்டோட இருக்கேன் அப்படிங்கிறது தான். ஓஹோ. ஆசைய நம்பிக்கையா மாத்தணும். ஆசை அப்படிங்கிறது குறைபாட்ட குறிக்குது. நம்பிக்கை அப்படிங்கிறது முழுமைய குறிக்குது. ஒரு நேச்சுரல் அலோயிங் ஸ்டேட்டுக்கு வரணும். வாவ், எனக்கு இப்போ ஒரு அருமையான ஒப்பீடு தோணுது. நாம கார் ஓட்டும்போது கியர் மாத்துவோம்ல. ஆமா. முதல் கியர்ல இருந்து 2வது கியருக்கு போகணும்னா நாம நேரா கியரை இழுத்து போட முடியாது. முதல்ல கிளட்சை அழுத்தி பழைய கியரை ரிலீஸ் பண்ணி வண்டியை ஒரு நொடி நியூட்ரல் நிலைக்கு கொண்டு வரணும். எக்ஸாக்ட்லி. அந்த நியூட்ரலுக்கு வந்தாதான் புதிய கியருக்கு எந்த சிக்கலும் இல்லாம மாற முடியும். அதுபோல மனதை தியான நிலைக்கு கொண்டு வந்து நம்ம ஆசைகளையும் பயங்களையும் கிளட்சு மாதிரி அழுத்தி விட்டுவிட வேண்டும். அதாவது லெட்டிங் கோ பண்ணணும். அப்படி நியூட்ரலுக்கு வந்தாதான் புதிய யதார்த்தத்துக்கு மாற முடியும். என் ஒப்பீடு சரியா? பிரமாதமான ஒப்பீடு. இதை இன்னும் கொஞ்சம் ஆழமா சொல்றேன் கேளுங்க. நீங்க கிளட்ச் அழுத்தாம பலவந்தமா கியரை மாத்த நினைச்சா என்ன ஆகும்? கியர் பாக்ஸ் உடைஞ்சிடும், சத்தம் வரும். அதே போலதான் வாழ்க்கையிலயும். நாம ஒரு விஷயத்த ஃபோர்ஸ் பண்ணும்போது யதார்த்தத்தோட கியர் பாக்ஸை நாம உடைக்கிறோம். அந்த நியூட்ரல் நிலைதான் குவாண்டம் வெற்றிடம். அங்கதான் எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்கு. சரி, இதையெல்லாம் வெறும் தத்துவமா சயின்ஸா மட்டும் பேசாம இதை எப்படி நம்ம வாழ்க்கையில பிராக்டிக்கலா பயன்படுத்துறது? நம்ம நேயர்கள் ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய எளிமையான ஒரு பயிற்சி முறை இருக்கா? நிச்சயமா இருக்கு. வாழ்க்கைய மாத்தக்கூடிய மிக எளிமையான 4 படிநிலைகள் இருக்கு. அது ஒன்னொன்னா சொல்றேன். முதல் படி விழிப்புணர்வு, அதாவது அவேர்னஸ். உங்களோட தற்போதைய கவலைகள், குறைபாடுகள், எண்ணங்களிலிருந்து விடுபட்டு நீங்க சொன்ன அந்த அமைதியான நியூட்ரல் நிலைக்கு வாங்க. அதாவது என் நிலைமை இப்போ ரொம்ப மோசமா இருக்கு அப்படிங்கிற நினைப்பை விட்டுட்டு ஒரு ஜென் லைக் அக்செப்டன்ஸ் நிலைக்கு வரணும். நடப்பதெல்லாம் நன்மைக்கேன்னு ஏத்துக்கணும். சரியா சொன்னீங்க. அடுத்து 2வது படி உணர்வு மாற்றம், ஃபீலிங் ஷிஃப்ட். உங்களோட எதிர்காலத்தை பத்தி கவலைப்படுறத விட்டுட்டு நான் விரும்புற அந்த வாழ்க்கை இப்போதே நடந்தால் எப்படி இருக்கும் என்று ஒரு நொடி உணர்ந்து பாருங்கள். இப்போதே நடக்கிற மாதிரி ஃபீல் பண்றது, ஆசைப்படுவதை நிறுத்திவிட்டு அது ஏற்கனவே நடந்துவிட்டது போன்ற நன்றியுணர்வுக்கு மாறணும். ஆமா, நாளைக்கு கிடைக்க போற சந்தோஷத்தை இப்போதே இந்த நிமிஷமே உங்க மனசுக்குள்ளயும் உடம்புக்குள்ளயும் அனுபவிங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். சூப்பர். 3வது படி காட்சிப்படுத்துதல், விஷுவலைசேஷன். பல சாத்தியமான உலகங்கள் இப்போதே இயங்கிக்கிட்டு இருக்குன்னு பார்த்தோம். அதுல நீங்கள் விரும்பும் நிஜம் ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கிறது. அதை உங்க மனக்கண்ணில் பாருங்கள்.
இப்போ வீடு வாங்கணும்னா அந்த வீட்ல இருக்கிற மாதிரி நினைச்சு பாக்குறது. ஆனா இங்கதான் பல பேர் தப்பு பண்ணுவாங்க. ரொம்ப டீட்டெயில்டா ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் பிளான் பண்ணி காட்சிப்படுத்தக்கூடாது. பிரபஞ்சத்தை மைக்ரோ மேனேஜ் பண்ணாதீங்க. ரொம்ப டீட்டெயில் வேண்டாம். ஆமா, அந்த ஒளியான எளிமையான உலகத்தை மட்டும் மனக்கண்ணில் பாருங்கள். எந்த சிக்கலும் இல்லாமல் எல்லாம் நல்லபடியாக நடப்பதாக ஒரு லேசான உணர்வோட காட்சிப்படுத்துங்க. புரிஞ்சது. 4வது மற்றும் மிக முக்கியமான படி விட்டு விடுதல் இல்லையா? லெட்டிங் கோ. ஆமா, இது ரொம்ப கஷ்டம்னு எனக்கு தெரியும். ஏன்னா மனித மூளை எப்பவுமே பாதுகாப்ப தேடும், எல்லாத்தையும் தன் கட்டுப்பாட்டுல வச்சுக்கணும்னு நினைக்கும். ஆனா அந்த கட்டுப்பாட்டை தளர்த்தணும். அதாவது நன்றியுணர்வோடு நம்ம அன்றாட வேலைகளை தொடங்கணும். இது எப்படி நடக்கும், எப்ப நடக்கும், எந்த வழியில காசு வரும் அப்படின்னு முடிவை பற்றி கவலைப்படாமல் பிரபஞ்சத்திடம் பொறுப்பை முழுமையாக விட்டுவிடணும். அப்படி விட்ட அடுத்த நொடியே நீங்க அந்த புதிய ரியாலிட்டியில வாழ ஆரம்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். சிறப்பா சொன்னீங்க. இந்த பயிற்சிகளை தினசரி செய்யும்போது நேயர்களுக்குள் ஆழமாக பதியும்படி சில சக்தி வாய்ந்த தமிழ் உறுதிமொழிகளை, அதாவது அஃபர்மேஷன்ஸ் சொல்லிக்கிட்டே செஞ்சா அது இன்னும் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. அந்த உறுதிமொழிகளை நீங்களே சொல்லுங்க. நான் விரும்பும் வாழ்க்கையை இப்போது தேர்வு செய்கிறேன். என் உணர்வு என் நிஜத்தை உருவாக்குகிறது. மீண்டும் ஒரு முறை உணர்ந்து சொல்வோம். நான் விரும்பும் வாழ்க்கையை இப்போது தேர்வு செய்கிறேன். என் உணர்வு என் நிஜத்தை உருவாக்குகிறது. இன்றைய ஆழ்ந்த அலசல் உண்மையிலே ஒரு மிகப்பெரிய கண் திறப்பாக அமைந்தது. நம்ம வாழ்க்கையோட ஸ்டியரிங் வீல் நம்ம கையில தான் இருக்குங்கிறத ரொம்ப அறிவியல் பூர்வமா அதே சமயம் தத்துவார்த்தமா உணர்த்தியிருக்கு. ஆமா. நேயர்களே, உங்களுக்கு கடினமான போராட்டங்கள் தேவையில்லை. நீங்கள் மாற்ற வேண்டியது இந்த வெளி உலகம் இல்லை, உங்களின் உள்ள நிலை மட்டுமே. உங்களுடைய அதிர்வலை மாறும்போது நீங்கள் எந்த யதார்த்தத்தில் வாழப் போகிறீர்கள் என்பதும் மாறுகிறது. உங்களுக்கான மாற்று உலகம் உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப அருமையான பதிவு. இன்றைய இந்த ஆழமான அலசலுக்கு பிறகு உங்களிடம் ஒரு புதிய சிந்தனையை விட்டுச் செல்கிறோம். ஜான் கிராமர் சொன்ன அந்த கைக்குலுக்கள் ஞாபகம் இருக்கா? உங்களோட மிகச்சிறந்த எதிர்கால உருவம் இப்போது உங்கள் முன்னே நின்று கை நீட்டுகிறார். ஆனால் அந்த எதிர்கால கையை பிடிக்க வேண்டுமென்றால் நிகழ்காலத்தில் உங்கள் கையில் இறுக்கமாக பிடித்துக் கொண்டிருக்கும் அந்த பயத்தை அல்லது அந்த கவலையை நீங்கள் கீழே போட்டாக வேண்டும். உங்கள் எதிர்கால உருவம் உங்களை நோக்கி வர நீங்கள் இன்று விட்டுவிட வேண்டிய அந்த ஒரு விஷயம் என்ன? நீங்களே யோசித்துப் பாருங்கள். இந்த விடுவிப்பு உணர்வோடு இன்றைய அலசலை நிறைவு செய்வோம். உங்களின் புதிய யதார்த்தத்திற்கு நல்வாழ்த்துக்கள்.